நுரைச்சோலை கலனிதிச ரந்தம்பே மற்றும் ரந்தனிகல ஆகிய மின் உற்பத்தி நிலையங்கள் செயலிழந்துள்ளமையினால் எதிர்வரும் தினங்களில் மின்சார தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது. அது இயற்கையாக நேரக்கூடும் என சபையின் திட்ட நடவடிக்கைகள் மற்றும் செயல் நுணுக்கம் தொடர்பான பிரதி பொது முகாமையாளர் செனதிச் தசநாயக்க தெரிவித்தார். நுரைச்சோலை கலனிதிச ரந்தம்பே மற்றும் ரந்தனிகல ஆகிய மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து இலங்கைக்கு 465 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்பிற்கு இல்லாது போயுள்ளது. ரந்தனிகல மின் உற்பத்தி நிலையத்தின் மின் பிரப்பாக்கி இயந்திரம் இன்று காலை செயலிழந்தது. அதனால் ரந்தனிகல மின் உற்பத்தி நிலையத்தின் கடமைகள் முழுமையாக நிறுத்த வேண்டி ஏற்பட்டது. அதனால் ரந்தம்பே மின் உற்பத்தி நிலையத்தின் கடமைகளையும் நிறுத்த வேண்டி ஏற்பட்டது. காசல்டி நீர்த்தேக்கத்தில் 53 வீதமும், கொத்மலை நீர்த்தேக்கத்தில் 55 வீதமும், விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் 54 வீதமும், ரந்தனிகல நீர்த்தேக்கத்தில் 72 வீதமும், சமநலவேவ நீர்த்தேக்கத்தில் 52 வீதமும் நீர் காணப்படுகின்றது. மாவுச நீர்த்தேக்கத்தில் மாத்திரம் 15.4 வீதத்திற்கும் குறைவாக நீர்மட்டம் காணப்படுகின்றது. கடந்த புதன்கிழமை முதல் கலனிதிச மின் உற்பத்தி நிலையம் செயலிழந்துள்ளதுடன் குறித்த மின் உற்பத்தி நிலையத்தின் பணிகள் இதுவரை வழமைக்கு திரும்பவில்லை. அதனால் 55 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்புக்கு கிடைக்காதுள்ளது. இதேவழி கடந்த 5ஆம் தேதி செயலிழந்த நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் வழமைக்கு திரும்பாதமையால் தேசிய மின் கட்டமைப்புக்கு 300 மெகாவாட் மின்சாரம் இல்லாது போயுள்ளது. ரந்தம்பே மற்றும் ரந்தனிகல ஆகிய மின் உற்பத்தி நிலையங்கள் செயலிழந்துள்ளமையினால் தேசிய மின் கட்டமைப்புக்கு இதுவரை 110 மெகாவாட் மின்சாரம் இல்லாது போயுள்ளது. எதிர்வரும் மாதம் அளவில் மலைநாட்டிற்கு மழைவீழ்ச்சி கிடைக்காது போகும் பட்சத்திலும் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் வழமைக்கு கொண்டுவரப்படாவிடனும் மின்சாரம் தடைப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது. தரமில்லாத மின் உற்பத்தி நிலையங்களை ஸ்தாபித்தல் மற்றும் அவற்றை உரியவாறு பராமரிக்கமையினால் இலங்கை மின்சார சபைக்கு இன்று இவ்வாறான ஒரு பிரச்சனையை எதிர்நோக்க வேண்டியுள்ளது. சீனாவினால் நிறுவப்பட்ட நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தை வழமைக்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கம் இதுவரை ராஜதந்திர ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பது தெரிகின்றது. மின்சார பொறியியலாளருக்கான நிர்வாக தீர்வுகளும் இதுவரை உரியவாறு வழங்கப்படவில்லை. இந்த நிலைமை தொடரும் பட்சத்தில் நிச்சயமாக எதிர்வரும் மாதமளவில் பல மணி நேரம் மின்சார தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அறிவிக்காது மின்சார தடையை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உள்ளதாக அறிய கிடைக்கின்றது. அதன் பின்னர் அறிவித்து மின்சாரத்தை தடை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். அந்த இடத்திற்கு நாடு இன்று வந்துள்ளது. இது மிகவும் மோசமான நிலைமையாகும். இது நாட்டிற்கு ஏற்படுகின்ற பொருளாதார நட்டமும் ஆகும். நாட்டு மக்களுக்கு ஏற்படுகின்ற நட்டமாகும். இலங்கை மின்சார சபைக்கு ஏற்படுகின்ற நட்டமாகும். அதனை அரசாங்கம் செலுத்தாது.